வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினே ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் போஸ்டரை பார்த்தா ஒரு சீரியஸான போலீஸ் கதை மாதிரி தெரியுது. ஆனா நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நாம முழுசா போஸ்ட்மார்ட்டம் பண்ண போற படம் இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இந்த மாதிரி மூவி டவுன்லோட் வெப்சைட்ல இது 2025ல வர்ற தமிழ் படம்னு போட்டிருக்கு. ஆனா படத்தோட நட்சத்திரங்களை பாருங்க. மனோஜ் பாஜ்பாய், ஜிம் சர்ஃப், சச்சின் கெடேகர் இவங்கெல்லாம் இந்தி மற்றும் மராத்தி சினிமாவின் ஜாம்பவான்கள். சோ இது ஒரு இந்தி படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷனா தான் இருக்கணும். இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள்லயே குழப்பம் இருக்கிற வெப்சைட்டுகளை நம்பி ஏமாறாதீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தோட முக்கியமான ஹைலைட்டே இந்திய சினிமாவின் ஆகச்சிறந்த நடிகர்களில் ஒருவரான மனோஜ் பாஜ்பாய் தான். த ஃபேமிலி மேன், கேங்ஸ் ஆஃப் வாசைப்பூர் போன்ற சீரியஸான படங்களில் பார்த்து பழகின ஒரு நடிகர் ஒரு காமெடி போலீஸ் அதிகாரியா நடிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஒரு கேள்விதான் இந்த படத்தை பார்க்க தோண்டினது. இந்த புது முயற்சி, இந்த புது காம்பினேஷன் ஜெயிச்சுதா இல்லையா? ஒரு சீரியல் கிண்ணரை பற்றிய சீரியஸான கதையை காமெடியாக சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். சரி, வாங்க படத்துக்குள்ள ஆழமா இறங்கி அலசிடலாம். சரி, இந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே படத்தோட கதை என்ன? இதோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள், ஆனா அதை சொன்ன விதம் தான் வித்தியாசமானது. மும்பையை தன் கொடூரமான கொலைகளால் ஒரு காலத்தில் நடுங்க வைத்த ஒரு சீரியல் கில்லர் கால் போஜ்ராஜ் பல வருஷங்களுக்கு பிறகு ஜெயில்ல இருந்து தப்பிக்கிறான். அவன் மறுபடியும் மும்பையில நடமாட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல அவனை எப்படியாவது மறுபடியும் பிடிச்சே ஆகணும்னு ஒரு போலீஸ் அதிகாரி உறுதியா இருக்கார். அவர்தான் நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. வயசானாலும் போலீஸ் வேலையில இருக்கிற அந்த பவர் இன்னும் குறையல. ஒரு தந்திரமான புத்திசாலியான சீரியல் கில்லருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஆனா விடாப்பிடியான ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் நடக்கிற பூனை எலி ஆட்டம் தான் இந்த படம். என்னடா இது, ராட்சசன் மாதிரி, போர் தொழில் மாதிரி வழக்கமான கிரைம் த்ரில்லர் கதை தானே நீங்க கேட்கலாம். அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த படம் ஒரு டார்க் த்ரில்லர் இல்ல, இது ஒரு காமெடி டிராமா. ஒரு சீரியல் கில்லர் கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதுல விறுவிறுப்பான த்ரில்லரையோ ரத்த களரியையோ காட்டாமல் அதை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அன்றாட கூத்துக்கள் மூலமாவும் இன்ஸ்பெக்டர் ஜெண்டேயோட குணாதிசயங்கள் மூலமாவும் காமெடியா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமும் அதே சமயம் பலவீனமும் கூட. அதை பத்தி விரிவாக பார்ப்போம். சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, 1, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் மனோஜ் பாஜ்பாய். அவர் இந்த படத்துல இல்லைன்னா இந்த விமர்சனமே தேவைப்பட்டிருக்காது. சீரியஸான முகத்தோடே காமெடி பண்றதுல மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்கார். இன்ஸ்பெக்டர் ஜெண்டேங்கிற கதாபாத்திரத்துக்கு 100% நியாயம் செஞ்சிருக்கார். இந்த கேரக்டர் ரொம்ப சாதாரணமானது. சூப்பர் ஹீரோ போலீஸ்லாம் இல்ல. வயசானதுக்கான உடல் பிரச்சனைகள் இருக்கு. வீட்ல மனைவிக்கு பயப்படுறார். ஸ்டேஷன்ல சக ஊழியர்களை கலாய்க்கிறார். இப்படி ஒரு யதார்த்தமான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்திருக்கார். அவரோட டைமிங், காமெடி, உடல் மொழி, வசன உச்சரிப்புன்னு எல்லாமே அவ்வளவு இயல்பா இருக்கு. குறிப்பா ஒரு சீரியல் கில்லர் தப்பிச்சிட்டாங்கிற சீரியஸான சூழ்நிலையில கூட அவர் டீ கேட்கிற விதமும் சக அதிகாரிகள் கிட்ட டீல் பண்ற விதமும் நமக்கு சிரிப்பு வரவழைக்குது. ஒரு முழு படத்தையும் தன் நடிப்பு திறமையால மட்டுமே தாங்கி பிடிக்க முடியும்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்கார். இந்த ஒரு நடிகருக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். 2, தமிழ், இந்தின்னு இந்திய சினிமாவில் நாம பார்த்த போலீஸ் படங்கள்ல ஹீரோ எப்படி இருப்பாரு? அவரே நீதிபதி, அவரே போலீஸ், அவரே தண்டனை கொடுக்கிறவர் மாதிரி தான் பெரும்பாலான போலீஸ் கதாபாத்திரங்கள் இருக்கும். சிங்கம் மாதிரி பறந்து பறந்து அடிப்பாங்க, இல்லனா வில்லனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அப்படி இல்லை. அவர் மக்களை காப்பவராகவும் அப்பாவி மக்களை பாதுகாப்பவராகவும் தான் காட்டப்பட்டிருக்கார். ஒரு என்கவுண்டர் ஹீரோவா இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு தன் புத்திசாலித்தனத்தாலையும் அனுபவத்தாலையும் குற்றவாளியை பிடிக்க நினைக்கிற ஒரு இயல்பான போலீஸ் அதிகாரியை பார்க்கறது ரொம்பவே புதுமையாவும் புத்துணர்ச்சியாவும் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காகவே அறிமுக இயக்குனர் சின்மய் மாண்ட்லிக்கரை பாராட்டலாம். நாம கொண்டாட வேண்டிய போலீஸ் இவங்க தான்னு படம் சொல்லாம சொல்லுது. 3, மனோஜ் பாஜ்பாய் எவ்வளவு கலைபரம் பண்றாரோ அதுக்கு நேர்மாறா ஜிம் சர்ஃப் ரொம்ப அமைதியா நிதானமா இருந்து கதையை பேலன்ஸ் பண்றார். அவரோட கதாபாத்திரம் படத்துக்கு ஒரு விதமான ஆழத்தை கொடுக்குது. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஜெண்டேயோட பழைய ஸ்டைல் போலீசிங்குக்கும் ஜிம் சர்ஃபோட புது டெக்னாலஜி போலீசிங்குக்கும் நடக்கிற சின்ன சின்ன மோதல்கள் நல்ல காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வர்ற மற்ற கான்ஸ்டபிள்கள், அதிகாரிகள்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பே ரொம்ப யதார்த்தமா இருக்கு.
அங்க நடக்கிற சின்ன சின்ன காமெடிகள் படத்தோட முதல் பாதிக்கு பெரிய பாலம். சரி, படத்தோட குறைகள் என்னன்னு பார்க்க போனா, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் படத்துல சில பெரிய குறைகளும் இருக்கு. அதுதான் படத்தை ஒரு சராசரி அனுபவமா மாத்துது. ஒன்னு, இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இதுதான். ஒரு நல்ல படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம மனசுல நிற்கணும். ஆனா இங்க கிளைமேக்ஸ் ரொம்ப தாமதமா வர்றது ஒரு குறைன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற முக்கியமான காமெடி காட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. நாமளே படம் நீளமா போகுதுன்னு டயர்டாகி அட எப்படா முடிப்பீங்கன்னு நினைக்கிற நேரத்துல அந்த காமெடி வர்றதால நம்மளால அதை முழுசா ரசிக்க முடியல. ஒரு நல்ல சமையல் செஞ்சு கடைசியில உப்பு போட மறந்த மாதிரி ஆயிடுச்சு. படத்தோட பெஸ்ட் காமெடியை கிளைமேக்ஸுக்காக வச்சிருக்காங்க, ஆனா அது வர்றதுக்குள்ள நம்ம எனர்ஜி மொத்தமா தீந்துருது. 2, இதுதான் படத்தோட மைய பிரச்சனை. படம் ஒரு பக்கம் ஒரு சீரியல் கில்லர் தப்பிச்சுட்டாங்கிற ஒரு சீரியஸான த்ரில்லர் களத்தை எடுத்துக்குது, இன்னொரு பக்கம் அதை ரொம்ப லைட்டான காமெடியா சொல்ல முயற்சி பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல படம் தடுமாறிக்கிட்டே இருக்கு. இதனால வில்லனோட கதாபாத்திரம் நமக்கு எந்த ஒரு பயத்தையோ அச்சுறுத்தலையோ கொடுக்கவே இல்லை. அதே சமயத்துல காமெடியும் ஒரு கட்டத்துக்கு மேல வேலை செய்யல. ஒரு முழுமையான த்ரில்லர் படமாவும் இல்லாமல் ஒரு முழுமையான காமெடி படமாவும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவுல ஒரு மாதிரி நின்னுடுது. இந்த ஜானர் பேலன்ஸை மட்டும் சரியா பண்ணிருந்தா இது ஒரு கல்ட் கிளாசிக் படமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவு தூரம் அலசிட்டோம். இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? ஒரு வரியில சொல்லணும்னா, a great performance in a flawed film. அதாவது சில குறைகள் உள்ள ஒரு படத்தில் ஒரு அற்புதமான நடிப்பு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நீங்க மனோஜ் பாஜ்பாயின் தீவிர ரசிகரா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். அவரோட நடிப்பின் இன்னொரு பரிமாணத்தை நீங்க ரசிக்கலாம். ஒரு வித்தியாசமான போலீஸ் காமெடி டிராமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வழக்கமான மசாலா படங்கள் பார்த்து போர் அடிச்சவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? ஒரு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. பணம் கொஞ்சம் மெதுவா போனாலும் பொறுத்துக்க முடியாதவங்க இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது. இன்ஸ்பெக்டர் ஜெண்டே ஒரு திறமையான நடிகரால் தாங்கி பிடிக்கப்பட்ட சற்று நீளமான ஒரு காமெடி பயணம். குறைகள் இருந்தாலும் மனோஜ் பாஜ்பாய்க்காகவும் அந்த புதுமையான போலீஸ் கதாபாத்திரத்துக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் ரேட்டிங் 5க்கு 3.5 ஸ்டார். இந்த 3.5 ஸ்டார்ல 2 ஸ்டார் முழுக்க முழுக்க மனோஜ் பாஜ்பாயின் நடிப்புக்கு, 1 ஸ்டார் அந்த புதுமையான போலீஸ் கதாபாத்திரத்தை முயற்சி பண்ணதுக்காக, மீதி 1/2 ஸ்டார் சில ஒர்க் அவுட் ஆன காமெடி காட்சிகளுக்காக. ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்திருந்த நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்ல மாறுபடுறீங்களான்னு உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மனோஜ் பாஜ்பாயின் நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்க, அதை பத்தி விவாதிக்கலாம். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி மக்களே.